எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என தான் சொன்னதாக தவறான செய்தியை ஊடகங்கள் பரப்பியதாக கூறியுள்ள பிரேமலதா விஜயகாந்த், தான் சொல்லாததை சொல்வதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டால் இனி செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஒரு லீடராக நாங்க என்ன சொல்லணுமோ அதுதான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். நாங்க சொல்லாதது நாங்க எங்க கட்சி நிர்வாகி கிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக பெரிய கண்டனத்துக்குரிய விஷயம். அண்ணனை பத்தி எடப்பாடியாரை பற்றி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி தொலைக்காட்சிகளை பரவுது. அது தவறான ஒரு விஷயம். முதுகுல குத்திட்டாரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்த மக்களிடையே பரப்பின நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது. நான் இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது. எங்க கட்சி நிர்வாகி நான் எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம். அதெல்லாம் பிரசிடர் சொல்ல முடியும். பிரசிடர் நான் என்ன பேட்டி கொடுக்குறேனோ அதை தான் நீங்க போடணும். அதை தவிர மாற்றி மாற்றி பிரிச்சு நீங்க உங்க சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிகையாளர்கிட்ட இன்னைக்கு நான் மேல்மருவத்துல அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்கிட்ட பிரஸ் மீட்டுக்கு வராதீங்க. சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன்.